நம்ம இப்போ கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். கோவக்காயை நல்லா கழுவிட்டு இப்படி நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நல்லா அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி இது பண்ண நல்லா வதக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, இது நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு வெங்காயம், ஒரு சின்னதாக தக்காளி வச்சுருக்கேன். நல்லா கடுகும் பொரிஞ்சோன்னே உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்தோன்னே நம்ம வெங்காயமும் தக்காளியும் போட போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே நம்ம அந்த கோவக்காயும் போட போகிறோம். உப்பு போட்டுறது கோவக்காயும் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கோவக்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். கால் கிலோ கோவக்காய் எடுத்துருக்கேன். நல்ல கோவக்காய் அந்த எண்ணெயிலே வதங்கணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கணும். இப்போ கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மஞ்சப்பொடியும் மஞ்சப்பொடி கொஞ்சம், உங்களோட கோவக்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக ஆச்சு. அதோட இறக்கி வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.